ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதையோடு ஆரம்பிக்கலாம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா நடந்துகிட்டே இருக்குது. ஒரு வித்தியாசமான சில பொருட்கள் வைக்கிறாரு, அது காணாமல் போயிடுது. மேபி ஒரு ஃபுட்டு இது வச்சா தொலைஞ்சு போயிடுது. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ வீட்டில் எலி நடமாட்டம் இருக்குது. அப்போ இந்த எலி நடமாட்டத்தை, ஏன்னா எலி அவர் கண்ணில் பார்க்கல இது வரைக்கும். அவருக்கு வீட்டுக்குள்ளே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். வீட்டில் எந்த ஒரு எலி போகிறதுக்கான அந்த பொந்து இருக்கும்ல, அந்த பாதை அதுவுமே இல்லை. அந்த கான்ஃபிடென்ட்டோட இருக்கார். ஆனாலும் அது காணாமல் போயிடுது. அப்போ அந்த டவுட்டு, எலி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அவருக்கு. நம்ம அந்த லாரன்ஸ் படத்தில் வரும் பார்த்தீங்களா, பேய் இருக்கா இல்லையா, பேய் இருக்குன்றது இருந்தால் அது எப்படி நம்ம எந்த அறிகுறியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கான ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, காமெடி. அது மாதிரி இங்கே வீட்டில் எலி இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்டிருக்காரு, டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காரு இதை பற்றி. பேசும்போது அவர் என்ன சொன்னார், எலி இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா, கண்டுபிடிக்கிறதுலாம் அது வெறும் சிம்பிள் தான். வீட்டுக்குள்ளே போய் மூளைக்கு போயிட்டு நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்கள், எங்களால் கண்டிப்பாக ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக எலி போனதுக்கான ஆதாரம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரும் வீட்டுக்கு சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா வாடை அதே மாதிரி சொன்ன மாதிரியே வருது. அந்த பக்கம் எங்கடான்னு பார்த்தா கிச்சன் சைடு போய் பார்க்குறாரு. பார்த்தா இந்த வாடை வித்தியாசமாக எதுவும் வரலையே, இது நம்மளுக்கு பழக்கப்பட்ட வாடையாச்சே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு போய் பார்த்தா அவர் முதல் நாள் சாப்பிட்டு போட்ட கருவாட்டு வாடை வந்ததுனால, அடப்பாவையில் நம்ம எலின்னு நினச்சி போனால் கருவாட்டு வாடை வந்துட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு எலியும் கண்டுபிடிக்க முடியல, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒரு ஸ்மெல்லை வச்சு யாராவது ஒரு உயிரினம் இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா? இதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். டாக்டர் ECR. வேற்று ஒரு கிரகத்தில் நம்ம பூமியை விட்டு ஸ்பேஸில் ஒரு ஸ்மெல்லை வச்சு அங்கே உயிரினங்கள் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா முடியாதான்? இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம நாய் என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் மோப்ப முடிக்கும், பயங்கரமாக மோப்ப சக்தி உள்ளது. அது மாதிரி நம்ம ஸ்மெல் பண்ணி ஒரு உயிரினம் இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இங்கே பூமியில் ஓகே நம்ம வேற்று கிரகத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளை மாதிரி வேற்று கிரகத்தில் ஏலியன்ஸ் இருக்காங்க இல்லையா அப்படின்றத இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கிட்டு எல்லா உலகமும் தேடி போய்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம நாயை கூட்டிட்டு போய் நீ ஸ்மெல் பண்ணி பாரு ஏதாவது இருக்காண்டு அப்படின்னு செய்ய முடியுமா? எல்லா ஸ்பேஸில் எல்லா பக்கமும் போக முடியுமா? முடியாது. அப்போ அங்கே என்ன பண்ணணும்னா, இப்போ சயின்ஸில் ஸ்மெல்லுன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸ்மெல் எதனால வரும்? கேஸ்னால தான் வரும், சரிங்களா? வாயுக்கள். அந்த வாயுக்களை நம்ம கேப்சர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணும்போது அந்த கேஸ் எதனால வருது? நான் சொன்ன மாதிரி வாயுக்களை கேப்சர் பண்ணி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். இப்போ 19 என்ன கேஸ்? ஹைட்ரஜன் கேஸ் தான், ஆக்சிஜன் கேஸ் தான், அப்படி ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இதில் எந்த கேஸ் யூனிக்கா? இங்கே தான் அவங்க நம்ம ஊரில் கடலோரம் போயிருக்கீங்களா? கடலோரம் போனீங்களாக்கும் ஒரு விதமான வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வரும். கடல் பீச்சில் போனாலே அந்த வாசனைக்கு எங்கேருந்து வருதுன்னா, கடலில் இருக்கிற உயிரினங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்ப விடும்போது வர்ற ஸ்மெல்லு தான் நம்ம அந்த காற்றுல கலந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு விதமான வாடை வரும், சரிங்களா? அந்த மெயினாக அந்த வாடையில் ஒரு முக்கியமான கெமிக்கல் அதில் காம்போசிஷனில் இருக்கும். அதுக்கு பேர் டைமெத்தில் சல்ஃபைடு, DMS அப்படின்ட்டு சொல்கிற வேதிப்பொருள் வாயு மாலிகுல் இருக்கும். இது மெயினாக உயிரினங்கள், கடலில் இருக்கிற உயிரினங்கள் அது செமிச்சது போக போகிற மாதிரி அது வெளியில் விடும்போது வர்ற அந்த கேஸ் தான் DMS. அப்போ இந்த DMS எங்கெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணி அனலைஸ் பண்ண முடியுதோ, இந்த DMS எங்கெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அங்கே நம்ம ஒரு யூகிக்கலாம். நம்ம ஓகே இங்கே உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, கடல் உயிர் சார்ந்த உயிரினங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே போயிடலாம். 120 ஒளி ஆண்டு தூரம், சரிங்களா? 120 ஒளி ஆண்டு தூரத்தில் இருந்து அந்த DMSன்னு சொன்ன அந்த வாயு, DMSன்ற வாயு, டைமெத்தில் சல்ஃபைடுன்ற வாயு இப்போ ரீசெண்டாக அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 120 ஒளி ஆண்டு தள்ளி கடல் வாசனை வருது அப்படின்னு. கடல் வாசனை நான் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைமெத்தில் சல்ஃபைடு வாயுக்களோட வாசனை. அப்போ 120 ஒளி ஆண்டுக்கு அங்கிட்டு இருக்கிற கிரகத்திலிருந்து இந்த DMS வாடை, இந்த கடல் வாசனை வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் உடனே சொல்லிக்கிறது அங்கிட்டு ஏலியன் உட்காந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வேளை இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். வடிவேல் காமெடியில் சொன்ன மாதிரி வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை. ஏன்னா நம்ம அந்த வாயு மாலிகுல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த வாயு மாலிகுல் DMS இது கம்ப்ளீட்டாக எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, மற்ற மாலிகுல்ஸ் மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரிலாம் இல்லாமல் இதை வாயு டிடெக்ட் பண்ணும்போது அந்த ஸ்பெக்ட்ரா இதில் மேட்ச் பண்ணும்போது இது கூட DMS-ஆக இருக்கலாம், இல்லை வேற கெமிக்கலும் அதே சேம் பிளேஸில் டிடெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா இதை பற்றி எங்கே டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, K218b
பி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது. அங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கிறதாவும் அப்புறம் பெரிய கடல் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த கடல் நம்ம ஊர் கடல் மாதிரி உயிரினங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த டிஎம்எஸ் அங்கே வர முடியும். இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த டிஎம்எஸ் டிடெக்ட் ஆகுது? அப்போ இந்த ரீசெண்டாக டிஎம்எஸ் டிடெக்ட் பண்ணதுக்கு காரணம் அங்கே பெரிய கடல் மாதிரி இருக்கலாம், அப்போ அந்த கடல் உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. இங்கே தான் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வருது. இதிலிருந்து இந்த வாசனை அந்த கேஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, கேப்சர் பண்ணி பயோசிக்னேச்சர் சொல்கிறக்கூடிய அந்த உயிர் வாழ்வதற்கான இது ஒரு சின்ன அறிகுறின்னு கூட நம்ம கெஸ் தான். இது வந்து கன்ஃபர்மேஷன் 100% கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்னன்னா விண்வெளியில் இருக்கிற பாறைகள்லையோ இல்லை வேறு ஏதோ ரசாயன மாற்றத்தாலேயோ கூட இது இருக்கலாம் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. ஆனால் வாசனை வருது, ஆனால் அங்கே ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய நம்மளுக்கு எவிடன்ஸ் வேணும். ஸோ விண்வெளியில் டிஎம்எஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு இருட்டு அறையில் யாரோ இருக்காங்க, அவங்க விடுற மூச்சு காற்றை வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு த்ரில்லான விஷயம் அப்படி தான் இது சொல்லலாம். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த டிஎம்எஸ்க்கும் நம்ம ஊர் ரசாயன அறிவியலுக்கும் என்ன சம்மந்தம்னு ஆழமாக பார்ப்போம். இந்த வீடியோவை சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணணும்னா, ஒரு இருட்டு அறையில், அதாவது ஒரு டார்க்கான ஸ்பேஸில் ஜஸ்ட் வர்ற ஒரு ஸ்மெல்லை மட்டும் வச்சு அங்கே ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான்? அதாவது இப்போ நம்மகிட்ட இருக்கிற அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்லேருந்து அந்த டிஎம்எஸ் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. அதை வச்சு இவங்க அசம்ஷன் பண்ணுறாங்க, ஒருவேளை இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம சேனலில் பார்க்கணும்னா உங்கள் டாக்டர் இ சின்னராஜா அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை, அட்வான்ஸ் சயின்ஸை நம்ம டீகோட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களாக்கும், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களாக்கும், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை நம்ம அறிவியல் சார்ந்த அட்வான்ஸ் சயின்ஸை நம்ம பேச போகிறோம், டீகோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. நான் உங்கள் டாக்டர் ஈஸியாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான ஏதாவது உங்களுக்கு ஆர்வமான கேள்விகள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றின விளக்கங்களை கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் க்யூரியஸோட வர்றேன். அது வரைக்கும் பாய், டாடா, தேங்க்யூ.